ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மர்மல் கிச்சன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோஸ் போறக்கே டைம் இல்லாத அளவுக்கு பிஸ்னஸ் ஒர்க் வந்து பிஸியாக போயிட்டு இருக்கு. உண்மையா சொல்லணும்னா தூங்குற நேரம் தவிர மிச்சம் எல்லா நேரமும் நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன், அதுவும் பிசிக்கல் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ அதனால தான் தொடர்ந்து யூடியூப்ல வீடியோஸ் கொடுக்க முடியல. ஆனால் இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வீடியோவை போஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் கொடுக்குறேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாறி இருக்கேன். இன்வெஸ்ட் பண்ணி நியர்லி 2 months ஆச்சு. என்னால் வீடியோ வந்து கொடுக்க முடியல. இப்போ தான் வந்து டீட்டெயிலாக வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து நான் போட்டிருந்தது ஒரு 1 lakh rupees வந்து எனக்கு ரிட்டர்ன் வந்திருந்தது. 1 lakh + இன்ட்ரெஸ்டோட வந்துருந்துச்சு. மறுபடியும் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடலான்னு பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 6.3%, 6.6% அப்படிதான் இருந்தது. அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட். அதில் கொஞ்சம் கூட நமக்கு லாபமே இல்லை. ஸோ அதனால மட்டுமே மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு மந்த்லி என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட சேவிங்ஸ் எல்லாமே நான் டீட்டெயிலாக மறுபடியும் சொல்கிறேன். ஜிஆர்டியோட நகை சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் முடிய போகுது. ஸோ தீபாவளி டைமில் இங்கே கோயம்புத்தூரில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். நகை ரேட்டு வந்து ஏறுறது பார்த்தா உண்மையாகவே ரொம்ப பயமா இருக்கு. இனிமேட்டு நகை சீட்டு போட்டாலும் எவ்வளோ 1 கிராம் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். இனி மறுபடியும் சிப்லையும் இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஆக்சுவலா எனக்கு வந்து இப்போ மந்த்லி ரெக்கரிங் டெபாசிட்டும் போயிட்டு இருக்கு, மந்த்லி சீட்டு நகை சீட்டும் போயிட்டு இருக்கிறனால இந்த சில்வர் ஜுவல்லரிலையும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், கோல்டு ஜுவல்லரி நகை சீட்டும் போட்டிருக்கேன். அதனால சிப்ல வந்து என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஏதோ ஒன்று க்ளோஸ் ஆனாதான் மோஸ்ட்லி இந்த ஜிஆர்டியோட கோல்டு சீட்டு க்ளோஸ் ஆன உடனே சிப்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை மாற்றலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் சிப்ல இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக மறுபடியும் உங்களுக்கு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் ஒர்க் பற்றி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். நியூ ஷாப் வந்து ஓப்பன் பண்ணது உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவாக கொடுத்துருந்தேன். அதில் வந்து நான் கேட்க மறந்துட்டேன். இப்போ நியர்லி பார்த்தீங்கன்னா மோர் தென் 2000 கஸ்டமர்ஸ், மோர் தென் 2000 மெம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ரிப்பீட்டடாக ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஆனால் வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஹேர் ஆயிலிருந்து எல்லாமே ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் தான். நான் மெயினாக கேட்குறது என்னோட ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் வந்து 2 days தான் இருக்கும், ஸ்டாக் அவுட் ஆகிடும். மறுபடியும் 3வது நாள் நான் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கும் ஹேர் வாஷ் யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? ஹேரோட டெக்ஸ்சர்லாம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆயிருக்கா? இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணவங்க உங்கள் ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அப்புறம் என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாத் பவுடர், ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர், ஃபேஸ் பேக்கு, இது 3 தான் இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் 2 புது ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்ச நாள்லேருந்து எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில், மெயிலில், இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே கேட்ட ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் டை சீக்கிரமாக லான்ச் பண்ணுங்க, ஹெர்பல் ஹேர் டை பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நேச்சுரல் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ட்ரை ஹேரில் மருதாணி போட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் ஆயிடும். நெக்ஸ்ட் டே வந்து இண்டிகோ போட்டு அது பிளாக்காக மாறுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல, அதுதான் ப்ரொசீஜராக எனக்கு தெரிஞ்சது, அதுதான் நான் சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் எங்கிட்ட வந்து இல்லை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு கேட்டனால நான் இவ்வளோ நாள் டைம் எடுத்து நானே என்னோட ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி அதோட ப்ரொபோர்ஷன்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிச்ச எது எவ்வளோ இருக்கணும்ன்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த நீங்கள் கேட்ட ஹெர்பல் ஹேர் நான் லான்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் பேக்காக லான்ச் பண்ணுறேன். ஹெர்பல் ஹேர் டையாவும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து 2 நியூ ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆவாரம்பூ டீ பவுடர் ஒரு 2 மாசமா நான் குடிச்சிட்டு இருக்கேன். இது வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. யார் வேணால் எடுத்துக்கலாம், அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆவாரம்பூ மட்டும் இல்லாமல் இதில் வந்து 10 ingredients சேர்த்துருக்கோம். இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு நான் இதில் ரிவீல் பண்ணல, காம்படிஷன் தான் காரணம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மருந்து மாதிரி தான். ஜஸ்ட் ஒரு 1/4 teaspoon, 1/4 teaspoon எடுத்தால் கூட போதும். ஒரு கப்பு ஹாட் வாட்டரில் 1/4 teaspoon போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டியதுதான். சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இங்கே வந்து கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். மற்றவங்க வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம், இல்லை வெல்லம் சேர்த்து குடிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது.
ஸோ அடுத்ததான் நீங்கள் கேட்ட ப்ராடக்ட் இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் பேக்குன்னு கொடுத்துருக்கேன். ப்ராக்கெட்டில் தான் ஹேர் டைன்னு கொண்டு வந்திருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் வந்து ஹேர் பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் மெயினாக ஒரு 4-5 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ரிவீல் பண்ணுறேன். 2 இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப சீக்ரெட். அது வந்து ரொம்ப காஸ்ட்லியும் கூட. பட் நான் ட்ரை பண்ணி அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. சூப்பர் ரிசல்ட். ஆக்சுவலாக ஹேர் பேக்காக போட்டிங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா மருதாணி இருக்குது, இண்டிகோ இருக்குது கண்டிப்பாக. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துருக்கிறது செம்பருத்தி பூ, காஞ்ச நெல்லிக்காய். இதனாலும் நான் ரிவீல் பண்ணுறேன். மிச்சம் 2 இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாக வச்சுருக்கேன். அதுதான் வந்து ஹேருக்கு அவ்வளோ ஒரு டெக்ஸ்சரை கொடுக்குது. ரொம்ப காஸ்ட்லி. ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான். இதில் கண்டிப்பாக கெமிக்கல் கிடையாது. நான் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஃபுட் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ எனக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றியும். அப்புறம் கெமிக்கல் வந்து என்ன பண்ணும் நம்ம ஸ்கின்னுக்கோ ஹேருக்கோ அது என்ன பண்ணும் அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் இது கண்டிப்பாக கெமிக்கல் நான் சேர்க்கவே இல்லை. அதனால் இது யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயம், இண்டிகோ மட்டும், அதாவது அவுரி இலை பொடி ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க மட்டும் ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி ஒரு போர்ஷன் ஆஃப் ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணி ஏதாவது அலர்ஜி ஆகுதான்னு பார்த்துட்டு, சப்போஸ் எதுவும் அலர்ஜி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் முடிக்கும் அப்ளை பண்ணலாம். இண்டிகோ அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இது ஒத்துக்காது. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண விரும்புகிறவங்க ஒரு ப்ரிகாஷனாக நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இது கம்ப்ளீட்லி 100% ஹெர்பல் மட்டும்தான். ஸோ இதில் வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா 80 கிராம் பேக்காக இருக்குது. ஷார்ட் ஹேர் இருக்கவங்களுக்கு இது 2 டைம்ஸ் வரும். ரொம்ப லாங் ஹேர் இருக்கவங்களுக்கு வந்து ஃபுல் பேக்காக நீங்கள் போட்டுக்கணும். இது கூட வந்து நல்ல திக்கான டீ டிகாஷன் மிக்ஸ் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். வைக்கணுன்ட்டுலாம் இல்லை. நான் அப்படி தான் பண்ணேன். எனக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சு. ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவரில் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கிடைக்காது. அது வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு. உங்களுக்கு கலர் வேணும், கிரே ஹேர் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் 3 ஹவர்ஸ் வைக்கணும். ஸோ இதில் வந்து மருதாணி இருக்கிறனால சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குலாம் இது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மருதாணி இருக்கிறனால நான் சொல்கிறேன். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. ஸோ 3 ஹவர்ஸ் கழித்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு கிரே ஹேர் வந்து நல்ல டார்க் ப்ரௌன் ஆகும்னு சொல்லிட்டு நான் லேபிள்லே கொடுத்துட்டேன். இந்த பேக் யூஸ் பண்ணுறதுனால வெள்ளை முடி கருப்பாகும்னு நான் சொல்லவும் கிடையாது. அப்படி வந்து பொய் சொல்லி வியாபாரம் பண்ண நான் விரும்பவும் இல்லை. ஹெர்பல்ஸில் வந்து அந்த மாதிரி நம்ம பிளாக் கலரை கொண்டு வர முடியாது. இதுதான் உண்மை. பட்டு மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இது வந்து நாளாக இந்த டார்க் ப்ரௌன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணும்போது அது பிளாக் மாதிரியே ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து செம்பட்டை முடி அந்த மாதிரிலாம் தெரியவே தெரியாது. என்னென்னா அந்த 2 சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து அந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் கலரை கொண்டு வருது. ஸோ கேட்லாகில் வந்து இந்த ப்ராடக்ட் நான் இன்க்ளூட் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக ஒரு பேட்ச் டெஸ்ட் செஞ்சுட்டு அப்புறமா வேணால் அப்ளை பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் வந்து உங்களுக்கு கிரே ஹேர் டார்க் ப்ரௌன் ஆகும். ஆனால் ஹேர் பேக்காக அட்டகாசமாக இருக்குது. சான்ஸே இல்லை. முடி வந்து இது போட்டு நம்ம 1 ஹவரில் நான் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணப்போ அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ திக்காக அப்படியே ஸ்ட்ரைட்டாக நிற்கிது. நான் பார்லர் போய் தான் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணேன். அவ்வளோ ஒரு எஃபெக்ட் இது. உடனே வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணிடும். உங்களுக்கு வந்து நல்ல திக்காக அடர்த்தியாக தெரியும் முடி இது போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னோட ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாம்பு வந்து ஒரு சிலருக்கு ட்ரை ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ட்ரை ஆகக்கூடாது அப்படின்னா ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடரும் இதுவும் சேர்த்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல திக்கான லாங் ஹேர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு ஹெர்பல் ஹேர் பேக்காக நான் இந்த ப்ராடக்ட் வந்து 100% கேரண்டி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கேட்லாக் லிங்க்கு, நாடியாவோட ஃபோன் நம்பர், எங்கள் டீம் அவங்க ஃபோன் நம்பர் இருக்கும். அப்புறம் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மறுபடியும் கேட்டுக்கிறேன், என்னோட ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடர் வந்து வாங்கி யூஸ் பண்ணவங்க உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் ரிப்பீட்டடாக ஆர்டர் கொடுக்குறீங்க, ஆனால் ஃபீட்பேக் வந்து எனக்கு தெரியணும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி எனக்கு வந்து ரிசல்ட் கிடச்ச அடுத்த நிமிஷம் நான் யோசிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் வாஷ் பவுடரும் ஹேர் பேக்கும் செட்டாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 மெம்பர்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து இது வந்து நான் கிஃப்டாக சென்ட் பண்ண போகிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன். எல்லாருமே உடனே அனுப்பிச்சிவிடு அப்படின்ட்டாங்க. இது கண்டிப்பாக ஸ்டாக் அவுட் ஆகிடும், அந்த லெவலில் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஹெர்பல் பாத் பவுடர் ப்ரிப்பரேஷன் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் எப்படி என்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோம் எல்லாமே நான் காட்டி தான் வந்து உங்களுக்கு பேக்கிங்லாம் காட்டியிருந்தேன். ஃபேஸ் பேக்கும் யூஸ் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. இது எல்லாமே என்னோட ஓன் மேனுஃபேக்சரிங், அதனால வந்து கேட்குறேன். ஷாம்புவும் சோப்பும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி அப்ரூவ்டு பிளான்ட், அதாவது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜிஎம்பி அப்ரூவல் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு இது நல்லா தெரியும். ஸோ ஜிஎம்பி அப்ரூவ்டு பிளான்ட்லேருந்து தான் நாங்கள் சோப்பு ஷாம்புலாம் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்ணிருக்கோம். மற்றதெல்லாம் வந்து என்னோட ஓன் ப்ரொடக்ஷன். இந்த ஆவாரம்பூ டீ தூள்ல கூட பார்த்தீங்கன்னா இது ஃபுட் ப்ராடக்ட்ன்றனால நான் FSSAI சர்டிஃபிகேட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த நம்பரையும் வந்து நான் லேபிளில் கொடுத்துருக்கேன். ஸோ ஏற்கனவே போயிட்டு இருக்கிற ஸ்கீம்ஸையும் ஒரு தடவை உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ரெக்கரிங் டெபாசிட் வந்து நான் ரொம்ப வருஷமாக ஸ்கூல் ஃபீஸ்க்காக போட்டுட்டு இருக்கிறது ஜீவனோட ஸ்கூல் ஃபீஸு. ஸோ மாதம் 10,000 ரூபா 15 மாதம் அப்படி கட்டிட்டு இருக்கேன். 15 மாதம் அப்படின்னா தான் எனக்கு வந்து 7.25 இன்ட்ரெஸ்ட் ரேட் வருது. இதே 12 மாதத்துக்கு போட்டால் 6.9. இதெல்லாம் அப்போ இருந்தது, இப்போ இன்னும் கம்மியாயிடுச்சு. நான் இன்வெஸ்ட் பண்ணப்போ மோஸ்ட்லி 7% அண்ட் எபோ இருந்தால் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து ICICI பேங்க்கில் போட்டுட்ருக்கேன். GRD நகை சீட்டு வந்து இப்போது அக்டோபரோட முடியுது. அக்டோபரில் தான் 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. கரெக்டாக தீபாவளி டைமில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டது. மாதம் 11,000 ரூபா கட்டிகிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர் பிரான்ச்சில் தான் போயிட்டு எடுக்க போகிறேன். ஸோ நகை எடுக்கும்போது கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன். ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரியில் நான் அங்கே பெங்களூரில் இருந்த டைமில், அதாவது மார்ச் மந்த் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி நான் நேரில் கடைக்கு போய் சீட்டு ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ உடுமல்பேட் வந்துட்டேன். பட் மாதம் ஆன்லைனில் கட்டிகிட்டே இருப்பேன். ஆன்லைனில் வந்து நான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். உடனே அவங்க என்னோட சிட்டு இது இருக்குது இல்லையா ஷீட்டு, அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி போட்டு எவ்வளோ அமௌண்ட்டு என்ன டேட்டுன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து பிக்சர் சென்ட் பண்ணிடுவாங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து அந்த பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அது எத்தனை மாதம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா 12 மாதம். மினிமம் வந்து 1000 ரூபாயிலேருந்து போடலாம். நான் மாதம் 1500 ரூபா போட்டுட்ருக்கேன். ஸோ 12 மாதம் முடிஞ்சு நம்ம போய் எடுக்கும்போது என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா 15% நம்ம கட்டின அமௌண்ட்லேருந்து 15% வந்து நம்மளுக்கு வேல்யூவாக ஆட் ஆகும். அதாவது இப்போ நான் 1500 ரூபா போட்டிருக்கேன் இல்லையா, 12 மாதம் முடிஞ்சு நான் போய் எடுக்கும்போது 18,000 ரூபா சேர்ந்துருக்கும். ஸோ அதில் 15% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2700 ருபீஸ் வருது. இப்போ டோட்டலாக 20,700க்கு வந்து நான் அவங்கக்கிட்ட எந்த ஜுவல்லரி வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ ஒரே லம்பாக 20,000 ரூபா கட்டி நம்ம ஜுவல் வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இந்த மாதிரி மாதம் வந்து அமௌண்ட்டு பே பண்ணி எடுத்துக்கிறது வந்து தான் நம்ம நகை தங்க நகை சீட்லேயும் பண்ணுறோம். அதே தான் சில்வர் ஜுவல்லரிக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஜுவல்லரி நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எங்கள் ஏரியாவிலேருந்து இது கொஞ்சம் பக்கம், காலேஜுக்கு ரொம்ப பக்கம். அதனால் நேரில் நிறைய தடவை போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என் தம்பி வீட்டுக்கு கிரகப்பிரவேஷ டைமில் தான் நான் வந்து பெரிய ஆரம் நெக்லஸ்லாம் எடுத்திருந்தேன். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா லைட் வெயிட் ஜுவல்லரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க. வித்தின் 10,000 பட்ஜெட்டில் லைட் வெயிட் ஆரம்லாம் அவங்கக்கிட்ட கிடைக்கிது. இப்போ வந்து தசரா ஆஃபரும் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஆஃபர் டீட்டெயில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ தசராக்குள்ளே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஜுவல்லரி எல்லாமே ரீசேல் வேல்யூ இருக்குது. உள்ள வெள்ளி, மேலே வந்து கோல்டு கோட்டட். அதனால் நம்ம எந்த கடையில் வேணாலும் கொண்டு போயிட்டு இதுக்கு சில்வருக்கு எக்ஸ்சேஞ்சாக வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம வேறு ஏதாவது சில்வர் வாங்கிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்படி கோல்டை வந்து நம்ம ரீசேல் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி தான் வெள்ளியும். ஸோ இப்போ தங்கம் விற்கிற விலையில நம்மளால தங்கம் ஆரம் நெக்லஸ் எல்லாம் வாங்க முடியுமானே தெரியல. பட் இது கோல்டு பிளேட்டட் சில்வர்ன்றனால பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு ஜுவல்லரி மாதிரியே இருக்கும். ரீசேல் வேல்யூவும் இருக்குது. அதனால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரி இவங்ககிட்ட நகை சீட்டு போடணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கூகுள் மேப் லிங்க்லாம் கொடுக்குறேன். நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணி என்ன வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து PPF பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. நான் இப்போதைக்கு மாதம் 1500 கட்டிகிட்டு இருக்கேன். இதுவும் நான் ICICI பேங்க்கில் ஓப்பன் பண்ணதான். எனக்கு வந்து அதில் அக்கௌண்ட் இருக்கிறனால அதில் அப்படியே ஈஸியாக ஆப்பில் பண்ணுறதுனால தான் அதில் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்றபடி PPF வந்து நீங்கள் எந்த பேங்க்கில், போஸ்ட் ஆஃபீஸில் எதில் வேணால் ஓப்பன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் தான். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. ஸோ இது பேங்க்கில் தான் பண்ணணும், போஸ்ட் ஆஃபீஸில் தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, எதில் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் அப்டேட் பண்ணியிருந்தேன். உடுமல்பேட் வந்த உடனே கனரா பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஜீவனோட காலேஜ் ஃபீஸ்க்காக 1 lakh அப்போ வந்து காசு சேர்த்து வச்சுருந்தேன். அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக 444 டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது கனரா பேங்க்கில். நான் இன்வெஸ்ட் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா 7.25% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ வந்து 444 டேஸ் முடிஞ்சு எனக்கு நியர்லி 9,300 வட்டி மட்டுமே கிடைக்கும் 1 லட்சத்துக்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 6.6 6.5 இறங்கிருச்சு. ICICIயில் 6.3 தான் இருக்குது 15 மந்த்ஸுக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 7.3 அப்படி இருந்தது, ரொம்ப கம்மி.
ஸோ அதனால தான் ஃபிக்ஸட் டெபாசிட் நான் போட்டிருந்த ஒரு அமௌண்ட் எனக்கு வந்துச்சு. அந்த அமௌண்ட்டை வந்து இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15th June அப்போ நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தேன். இது வந்து ஒரு ப்ரைவேட் மியூச்சுவல் ஃபண்டில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் அதோட பேர் நான் சொல்லலை. இந்த 1 lakh வந்து 2 lakhs-ஆகவும் ஆகலாம். ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 2 லட்சமாகவும் ஆகலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% ரிட்டர்ன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை இது 3 lakhs-ஆகவும் ஆகலாம். 200% ரிட்டர்ன் கூட கொடுக்கலாம். இது வந்து பியூர் லக்கு தான். நம்ம கரெக்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் ஒரு சில டைம் இந்த 1 lakh பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டு அதுவே 90,000, 75, 50 இப்படியும் போகலாம். ஸோ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இது மிகப்பெரிய ரிஸ்க்கு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது. அதனால் இதை பற்றி டீட்டெயிலாக ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண அதே ஃபண்டில் நீங்கள் போட்டிங்கன்னா நாளைக்கு வந்து 2 years கழிச்சு 3 years கழிச்சு இந்த 1 lakh போட்டோமா அப்போ இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு என்னால் வந்து கேரண்டியாக யாருனாலையுமே சொல்ல முடியாது. மார்க்கெட் வேல்யூ எப்படி இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் வந்து எப்படி ஏறுது இறங்குதுன்றதை பொறுத்து தான் இந்த அமௌண்ட் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கிறதும், ஜாஸ்தியாக கிடைக்கிறதும், கம்மியாக கிடைக்கிறதும். ஆனால் நான் வந்து இது எப்படி இன்வெஸ்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து ஒரு கன்சல்டன்ட் வந்து கிடச்சாங்க. அவங்கக்கிட்ட பேசி அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கும் ஷேர் மார்க்கெட் பற்றி ஸ்டாக்ஸ் பற்றியெல்லாம் அவ்வளோவா தெரியாது. இதுக்கு டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண வேண்டியதில்லை. மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை. ஸ்டாக்ஸ் வாங்கி விற்கிறதா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுனால டேரெக்டாக அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்பீங்கன்றனால சொல்கிறேன். பர்சனல் கான்டாக்ட் நம்பர்லாம் வந்து என்னால் ஷேர் பண்ண முடியாது. அது இல்லாமல் அது வந்து ஃபீஸ் தான். அவங்க வந்து எதுவும் ஃப்ரீ சர்வீஸ்லாம் பண்ணலை. எதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட அட்வைஸ்க்கே நம்ம ஃபீஸ் கொடுக்கணும். ஸோ ஃபீஸ் பே பண்ணி எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், ஒரு 6 months கழித்து இதோட வேல்யூ எப்படி க்ரோ ஆயிருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.